வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் அக்டோபர் மாதத்துக்கான சிறு சேமிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு இடையில நிறைய கேப் வந்துருச்சு. காரணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெவி ஒர்க்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுறேன். அக்டோபர் மாதத்துக்கான சிறு சேமிப்பு வீடியோ வந்து ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதை எடுத்து வச்சது போட முடியல. சரி, கரெக்டாக இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. நீங்கள் எல்லோரும் லாஸ்ட் மந்த் நல்லா சிறு சேமிப்பு பண்ணிங்களா, எவ்வளவு பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கே தெரியும், என்னுடைய சிறு சேமிப்பு ஃபுல்லுமே வந்து லாஸ்ட்டு மந்த்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சேமிப்பு பண்ணுறோம், அது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு நமக்கு பயன்பட்டுருக்கு அப்படின்னு நினைக்கும்போது அதை குறித்து நம்ம பெருசாக யோசிக்காமல் அடுத்த சிறு சேமிப்பை ஆரம்பிச்சிடணும். ஸோ நல்ல விஷயத்துக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ சிறு சேமிப்பு அதோடய வேலையை பண்ணியிருக்கு. ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில், ஒரு அவசர சூழ்நிலையில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, கடன் வாங்காமல் நமக்கு தவிர்த்துருக்கு அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பெரிய லெவலில் கஷ்டம் இருக்காது. அடுத்தது ஈஸியாக சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 2 உண்டியலில் தான் நான் இப்போ சிறு சேமிப்பு பண்ணிட்டு வரேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் சின்ன உண்டியலில் சில்லறை காசுகள் சேமிப்பு, அந்த எல்லோ கலர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா சிறு சேமிப்பும் இதில் பண்ணிடுவேன். மெயினாக வந்து மணி சேவிங்ஸ் சேலஞ்ச், அதாவது ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு தொகையை இதில் சேர்த்துருவேன். இப்போ நான் ஒரு வாரத்தில் 10 செலவு செய்கிறேன்னா இந்த 10 செலவு, ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு குறிப்பிட்ட தொகை. அப்போ நான் 10 தடவை சின்ன சின்ன அமௌண்ட்டை சேமிச்சிருவேன். அது 5 ரூபாயாக இருக்கலாம், 10 ரூபாயாக இருக்கலாம், 50 ரூபாயாக இருக்கலாம். நான் செய்யக்கூடிய செலவை பொறுத்து ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் என்னால் ஒரு முடிஞ்ச ஒரு சிறு தொகையை இதில் போட்டுட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், அடுத்த செலவே நான் பண்ணுவேன். ஸோ இது ஒரு சேலஞ்சாக பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் புது ரூபாய் நோட்டுகள், அப்புறம் பழைய பேப்பர்காரன்கிட்ட போடக்கூடிய அந்த பழைய பேப்பரை போட்டு கிடைக்கக்கூடிய காசு, இது எல்லாமே இதில் தான் நான் சேமிச்சுட்டு வரேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதுக்காக இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் செய்யக்கூடிய 10 வகையான சிறு சேமிப்புகள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அது என்னென்ன 10 வகையான சிறு சேமிப்பு அப்படிங்கிற அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட் மந்த்து எவ்வளவு சிறு சேமிப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் சில்லறை காசுகள் சேமிப்பை நான் தனியாக எடுத்து வச்சிட்றேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம அதை உடைக்க போகிறதில்ல. உண்டியல் ரொம்ப வரைக்கும் நம்ம அதை அமைதியாக இருக்கணும். இப்போ வந்து அந்த எல்லோ கலர் உண்டியலில் எவ்வளவு சேமிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் வந்து மெயினாக அந்த மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் ஃபாலோலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அதுதான் மெயினாக பண்ணுறேன். ஏன்னா ஒரு மாதத்தில் நம்ம செலவுகள் தான் அதிகமாக பண்ணுறோம். சரி, ஒவ்வொரு செலவு செய்யும் பொழுதும் ஒரு சிறு சிறு தொகையை சேமிக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல தொகை கிடைக்குது. ஸோ இப்போ சேமிப்பும் செலவும் ஒரே மாதிரி பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 10 ரூபா 5 ரூபா இப்படி தான் சேமிப்பேன். சில்லறை காசுகள்லாம் சேர நான் என்ன பண்ணுவேன்னா சில்லறைக்கு தேவைப்படக்கூடிய அந்த சில்லறை காசுகளை எடுத்துகிட்டு முழு நோட்டாக மாற்றிடுவேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா நிறையா இருக்கும். ஸோ இதுதான் அந்த எல்லோ கலர் உண்டியலில் லாஸ்ட் மந்த் சேமித்த சேமிப்பு தொகை. ஸோ இதை நம்ம அப்படியே கவுண்ட் பண்ணிடலாம். ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ எடுக்கணும். ஃபேன் இல்லாமலாம் இங்கே இருக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். திருச்சியிலலாம் அந்த வெயில் போட்டுட்ருக்கு. நிறைய புது ரூபாய் நோட்டுகள் இருந்துச்சு. ஸோ அதையுமே இந்த உண்டியலில் தான் போட்டிருந்தேன். முன்னாடி புது ரூபாய் நோட்டு தனியாக சேமிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு பிளேஸ் வச்சுருப்பேன். இப்போ வந்து நம்ம அதை மறந்துடுறோம்னு சொல்லிட்டு ஒரே உண்டியலாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ லாஸ்ட் மந்தில் மணி ஃபுல்லாக காலியாச்சு. அதை பற்றி யோசிக்காமல் இந்த மாதம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, இந்த 2 மாதம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குதோ அதை நம்ம இந்த வருஷத்தோட சிறு சேமிப்பு தொகையாக நம்ம என்ன செஞ்சிடலாம், போட்டுடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இல்லை அப்படின்னா நான் என்ன ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட் மந்த்து இந்த சிறு சேமிப்பு தொகையிலேருந்து எவ்வளவு அமௌண்ட் எடுத்தேனோ அந்த அமௌண்ட்டை இந்த ஒரு 2 மாதத்தில் வேறு ஏதாவது வகையில் நான் ஏர்ன் பண்ணி அதை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி 2 வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதான் யோசித்துட்ருக்கேன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம சேமிப்பை விடக்கூடாது. உண்மைக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய பணம் வந்து நமக்கு ஒரு அவசரமான சூழ்நிலையில் கை கொடுக்கும் பொழுது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அந்த சிறு சேமிப்பு பண்ணதுனால தான் நான் அந்த அமௌண்ட் இல்லைனா வேறு யார்ட்டையோ கடன் வாங்குற மாதிரி இருக்கும். கடன் வாங்காமல் நம்மளை தப்பிக்க வச்சுருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதான். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்துருக்கீங்க, நான் சேமிச்சுட்டு வரேன் ஆனால் ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு போயிடுதுன்னு. ஸோ அதை குறித்து பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்கள் செலவுக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்குல்ல, அவ்வளோதான்.
ஸோ ஃபர்தராக வந்து நான் எந்த விதமான செலவும் நான் பண்ணாமல் ஒரு பல்க் அமௌண்ட் சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அழகாக பேங்க்கில் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஃபிக்ஸடோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு 5,000 சேர்த்துட்டு ஒரு 10,000 சேர்ந்தால் கூட நீங்கள் அதெல்லாம் ஒரு ஃபிக்ஸடாக போட்டு வச்சுக்கலாம். அது பாட்டுக்கு இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து 1,00,000 வர வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, 50,000 வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, அது உங்களுடைய இஷ்டம். ஸோ ஒரு 10,000 வருதா, ஒரு ஃபிக்ஸடாக போடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 10,000 ஒரு டார்கெட்டாக வச்சுருங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக சேர்த்துடலாம். நம்ம சின்ன சின்னதாக சேர்க்கும் பொழுது ஒன்றுமே தெரியாது, கஷ்டமே தெரியாமல் சேமிச்சிடலாம். அதனால் சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் நமக்கு அதில் ஒரு ரெகுலாரிட்டியும் அதை வந்து தேவையில்லாத செலவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். ஸோ இது இருந்தாலே போதும், நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் லாஸ்ட்டு மந்த்து நான் சேமித்த சிறு சேமிப்பு தொகை. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் சேமிப்பு போடுறப்ப பழைய நோட்டு போட வேண்டிய கட்டாயம் இருந்தால் போட்டுருவேன். அடுத்து ஏதாவது ஒரு புது நோட்டு கிடைக்கும் பொழுது அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி விட்டுருவேன். மோஸ்ட்லி புது ரூபாய் நோட்டாக வந்து நான் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அதை செலவு பண்ண மனசு வராது. ஸோ இதுதான் லாஸ்ட் மந்த்து நான் சேமித்த சிறு சேமிப்பு தொகை. இது எல்லாமே இப்போ நான் கேஷ் ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ இந்த பேக் உங்களுக்கு தெரியும், கேஷ் ஸ்டஃபிங் பேக்கு. ஸோ இதில் எப்போதுமே இதில் தான் வந்து நான் கேஷ் ஸ்டஃப் பண்ணுவேன். எப்போதுமே தனித்தனியாக அடுக்கி வச்சுருவேன். 10 ரூபா தனியாக, 20 ரூபா தனியாக, 50 ரூபா தனியாக, 100 ரூபா தனியாக, 200, 500 தனியாக. இந்த தடவை பெருசாக 200, 500 வந்து இல்லை. ஸோ அதனால் நம்ம இப்போ டக்குன்னு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதெல்லாமே கேஷ் ஸ்டஃப் பண்ணிடுவோம். நிறைய பேர் வந்து இந்த பவுச் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க. நான் கேஷ் பைண்டர்னு சொல்லி அமேசான்லேயோ இல்லை மீஷோலேயோ போடுங்க, கிடைக்கும். நான் வாங்கினப்போ இது 800 ருபீஸ். இப்போ ரேட் நல்லா இறங்கிருச்சு. 600, 400, 300க்குலாமே நல்லா இருக்குது. ஸோ இது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இல்லை இதில் நான் போய் காசு போட விரும்பலை அப்படின்னா நீங்களே வீட்டில் ஏதாவது ஒரு பழைய பர்ஸ் இருந்தாலோ பாக்ஸ்லேயோ நீங்கள் சேமிப்பை செய்யலாம். ஸோ இப்படி தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் எனக்கு அதாவது ஒரு கேஷ் கார்டு கிடச்சிச்சு, அதனால வாங்கினேன். இன்னொன்று நம்ம வீடியோவில் காட்டுறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் மெயினாக இந்த பவுச் நான் வாங்கினேன். கொஞ்சம் ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது. ஸோ பாருங்கள், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சில பேர் வந்து இதிலே நம்ம 800 போடுறதுக்கு அந்த அமௌண்ட்டை சேர்த்துடலாம், அதுவும் நல்ல விஷயந்தான். ஸோ அந்த பாயிண்ட்டும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்க அழகாக வீட்டில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பர்ஸ்லேயோ பாக்ஸ்லேயோ இல்லை உண்டியல்லையோ நீங்கள் சேமிக்கலாம். அது அதுவுமே ரொம்ப பெஸ்ட்டு மெத்தட் தான். ஸோ தேவையில்லாத அமௌண்ட் வந்து நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதுதான் லாஸ்ட்டு மந்த்துக்கான சிறு சேமிப்பு நான் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் நவம்பர் மாதம், டிசம்பர் மாதம், ஸோ இந்த 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதத்தில் சிறு சேமிப்பு பண்ணிவிட்டு இந்த வருஷத்தோட எண்டில் நம்ம அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணிடலாம். மோஸ்ட்லி அந்த செப்டம்பர் வரைக்கும் சேமித்த தொகையை எடுத்த அமௌண்ட்டு எவ்வளோ நான் கணக்கு எழுதி வச்சுருக்கேன். அதை எப்படியாவது இந்த பாக்ஸில் நான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். பார்ப்போம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.